கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நடத்துவார். இதற்கு இணையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனிதன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு மரத்துக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மரமானது செழித்து வளர்வதற்கு நீர் தேவை. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் தன் காலத்தில் தன் கனியை தரும். அது ஏற்ற பலனை கொடுக்கும், இலை உதிராது, அது நல்ல கனிகளை கொடுக்கும். அதே போல நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கர்த்தர் இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல ஒரு செழிப்பான தோட்டமாய் நம்மை நடத்துவார். நீர்க்கால்களின் ஓரமாய் நம்மை நடத்துவார். அது யாரை நடத்துவார் என்றால் 1 சங்கீதம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாயிருப்போம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து நேசித்து கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆசீர்வதிப்பார். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ ஜனமே, நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நடத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.